ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கு இந்த ரெசிபி செய்ய போகிறேன். அதனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சீங்கன்னா கூடுதலாக எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை தான் இது செய்யணும்னு கிடையாது. வெள்ளை கொண்டக்கடலை இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு 2 மெயினான திங்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது என்னங்கிறத நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ பார்த்ததே கிடையாது. இந்த பொட்டேட்டோ பாருங்கள், அப்படியே ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணலை, ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக நான் அதை எடுத்து வச்சுட்டேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையில் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்க்கணும். 1 கப்பு கொண்டக்கடலைக்கு 1/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் எப்பயுமே நம்ம வேலை செய்கிறப்ப பக்கத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். சில சமயங்களில் நான் கூட ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். அப்போதைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நம்ம உட்காந்து ஆரம்பரை நமக்கு எந்த இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சின்ன வயசில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து செய்ய சொல்லுவாங்க. அப்போதைக்கு நம்ம அதை ஒரு ஆர்வத்தோடு எடுத்து செய்வோம். கிச்சனில் யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை போட்டு கிண்டுவோம். ஆனால் அதில் எல்லா திங்ஸும் அவங்க தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த மாதிரி நானும் சின்ன பிள்ளையில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸையுமே கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிங்க. கொண்டக்கடலையை 5 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. காலையில் இது நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டா சுடு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அது போதுமானதாக இருக்கும். குக்கரில் வேக வச்சா உடனே வெந்துடும். மோஸ்ட்டாக பிள்ளைங்க எல்லாருமே கடலையை நார்மலாக தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்டையும் நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கேட்டு அடம் பிடிப்பாங்க. இந்த ரெசிபியை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சோம்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கடலையை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன பீஸ் பட்டை 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்க டைம் ஆகும். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன். பெருஞ்சீரகம் சேர்க்கறதுனால கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயும் குக் பண்ணுறப்ப பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஹீட் ஆகிற டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் தூள் சேர்த்துருக்கேன்.
மிளகு ஜீரகம் ஒன்றா அரைச்சி இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா இதில் 1/2 ஸ்பூன் அதில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஆனியன் வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த உப்பு இதுக்கு போதுமானதாக இருக்காது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 தடவை உப்பு சேர்க்குறப்ப செக் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு இது 2ஐயும் இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேக வைத்த கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு எடுத்துருந்தீங்கன்னா மசாலாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இது 2ஐயுமே சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து கிரேவி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிங்க. என்னோட சின்ன குக்கர் கெட்டு போயிடுச்சு, அதனால் நான் பெரிய குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கேன். இதில் பார்க்குறதுனால கொஞ்சமாக தெரியும். 3 பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இது போதுமானதாக இருக்கும். அடுத்து கடலை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொண்டக்கடலை வேகிறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் வேக வைக்க போகிறேன். இத்தனை விசில் வச்சா வெந்துரும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்க குக்கரும் ஒவ்வொரு டைப்பு. அதனால் நான் எப்பயுமே 2 விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைப்பேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வெந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவேன்னு. அதில் நான் 2வதாக இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒன்றில் கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கடலை மாவை நம்ம டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்த்தோம்னா மாவு மேலே அப்படியே தெரியும். இதுவே நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா நம்ம கரைச்சி சேர்த்துருக்கிறது அதில் தெரியாது. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால உடனே கெட்டி ஆகும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.